இண்டிகோ விமானத்துல ஏறிய தாய், பைலட்டா இருந்த மகன். அவங்க கொடுத்த சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்றத இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். அமராவதியில இண்டிகோ விமானத்துல பைலட்டா இருக்கக்கூடிய ஜஸ்வந்த் வர்மா தன்னுடைய தாய ஃபர்ஸ்ட் டைமா சர்ப்ரைஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க முதல் முறையா பிளைன்ல ஏறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சர்ப்ரைஸ பார்த்து எல்லா பயணிகளும் கை தட்டி பாராட்டி இருக்காங்க. தன்னை பைலட்டா மாத்துறதுக்காக தாய் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாத்தையுமே கூறிய கேப்டன் ஜஸ்வந்த் வர்மா, அம்மா நீங்க இல்லனா நான் பைலட்டா மாற சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாரையும் நெகிழ வச்சிருக்கு. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஜஸ்வந்த் வர்மா இண்டிகோ விமானத்துல பைலட்டா பணியாற்றி வராரு. இந்நிலையில ஜஸ்வந்த் வர்மா கேப்டனா இருந்திருக்கக்கூடிய இண்டிகோ விமானத்துல முதல் முறையா அவருடைய தாய் பயணிக்க வந்திருக்காங்க. இதனாலவே அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிறப்பான முறையில வரவேற்பு கொடுத்திருக்காரு ஜஸ்வந்த். அதோட தன்னை பைலட்டா மாத்துறதுக்கு அம்மா பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் மக்கள் முன்னிலையில சொல்லியிருக்காரு. அதுபடி ஜஸ்வந்த் வர்மா பைலட்டா இருக்கும்போது இண்டிகோ விமானத்துல அவங்களுடைய தாய் ஏறி இருக்காங்க. அப்ப விமானத்துடைய வாசல்ல வந்து நின்று ஜஸ்வந்த் வர்மா வரவேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாய்க்கு பூங்கொத்து கொடுத்து கால்ல விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கியிருக்காரு. ஜஸ்வந்த் என்ன தெரியுமா பேசியிருப்பாரு? அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் உங்கள் கேப்டன் ஜஸ்வந்த். உங்களோட பயணத்துக்கு இண்டிகோவை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட நன்றி. இன்று எனக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். ஏன்னா விமானியாக கூடிய என்னுடைய கனவை ஆதரிச்ச என்னோட அம்மா இன்னைக்கு முதல் முறையா விமானத்துல பயணம் செய்ய போறாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்காக பெரிய கைத்தட்டலை கொடுங்க அப்படின்ற மாதிரி அழகா பேசியிருப்பாங்க. பயணிகள் ஜஸ்வந்தோடைய தாய அன்பா வரவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்தும் ஜஸ்வந்த் என்ன சொல்றாருன்னா, நாங்க திருப்பதிக்கு பக்கத்துல இருக்க கிராமத்தை சேர்ந்தவங்க. நான் விமானியாக வேணும் அப்படின்றது எங்களோட கற்பனை கேட்டாத ஒன்று. தூக்கம் இல்லாம உழைச்சு கல்வி கடன் வாங்கி இஎம்ஐ செலுத்தி கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். என்னோட அம்மா தான் நான் இங்க இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம என்னோட கனவை எட்டி பிடிச்சதை ரசிச்ச முதல் தேவதை அவங்க தான். என்னோட அம்மாவால தான் இன்னைக்கு எனக்கான இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களால தான் சாத்தியமாச்சு. நீங்க இல்லாட்டினா இந்த பணிக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன்னு அவ்வளோ விஷயங்கள் தன்னுடைய கருத்துக்கள் வாயிலா சொல்லியிருப்பாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமா கமெண்ட் பண்ணலாம். ஒரு தாயின் சபதம், ஒரு தாயுடைய கனவு எப்படியெல்லாம் மாத்தோன்றத கண்ணியமான வார்த்தையில நீங்க கமெண்டா பதிவிடலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும். நன்றி.